என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனார், எல்லாத்துக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணி படம் எல்லாம் பண்ணினாலும் எல்லா நடிகர்களுக்குமே அந்த ஆசை வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எம்ஜிஆர் சினிமாவில் இருந்து தான் வந்தார், சினிமாவில் இருந்து வந்து தான் இந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சாரு, எல்லாம் இருக்கு. ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் தானே ஒருத்தரை இடம் பார்த்து தட்டுறதுன்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் தட்டினா விழுந்துடாது, இடம் பார்த்து தட்டணும். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வில்லன் வந்து எம்ஜிஆர் கொல்றதுக்காக வருவார், எம்ஜிஆர் கூட சண்டை போடுவார். கடைசியில் வில்லனால தாக்கு பிடிக்க முடியாம ஒரு பள்ளத்தில் விழுக போகும்போது அவனை கூட காப்பாற்றி கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைப்பாரே ஒழிய அவர் ஏதாவது ஒரு சினிமாவில் தண்டனை கொடுத்ததை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? எம்ஜிஆர் தண்டனை கொடுத்து பார்த்து ஒரு மனுஷன் ஒரு பெருசா வர்றாரு அப்படின்னா அப்படி பண்ணவே முடியாது, யாருமே அப்படி பண்ண முடியாது. எல்லாரும் கொள்றது கிளைமேக்ஸ்னா ஹீரோ தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அவர் எப்ப பண்ணினாலும் கிளைமேக்ஸில் வந்து வில்லனை கூட காப்பாற்றி மனுஷனாக்கணுங்கிறது தான் அவர் படத்தில். 100 படத்தில் எம்ஜிஆர் நடித்த 100 படங்களுக்கு மேல எல்லா படங்களையும் அவர் ஒரே கதையில தான் நடிச்சாரு. நல்லவன் நல்லவன் நல்லவர் நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், இப்படி நல்லவருங்கிறத தவிர வேற எந்த அடையாளத்தையும் எம்ஜிஆர் காட்டாம தான் இருந்தார். எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் எல்லாத்துக்கும் சிலருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கோம், சிலருக்கு கிடைக்காம இருந்திருக்கோம். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேராக சந்திச்சேன், பார்த்தேன். அதுக்கு காரணம் கோவை தம்பி அவர்கள். அவர் எம்எல்ஏவாக இருந்தார், மாவட்ட செயலாளராக இருந்தார், அவர் படம் எடுத்தார். பயணங்கள் முடிவதில்லைன்னு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணா, அந்த படத்தை பார்க்கறதுக்காக எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு வந்து அவர் முன்னால நிறுத்தினாங்க. அவர் கட்டி பிடிச்சி சிறப்பா பண்ணிருக்கிறேன், நீங்க பெருசா வருவீங்கன்னு. அவர் வீட்டுக்கு ராமாவர தோட்டத்துக்கு போயிருக்கிறேன். அவர் வீட்டுக்கு யார் போனாலும் மேல இருப்பாரு, சொல்லி அனுப்பிச்ச உடனே வர சொன்ன டைமுக்கு அவர் ரெடியா இருப்பாரு. இங்கிருந்து மேலே போவோம், மேலே போனோம்னா அந்த கதவை திறந்து அவரை பார்க்கணும். நம்ம கதவை திறந்து பார்த்து அவரை கையெடுத்து கும்பிடலான்னு அப்படி கதவை திறந்த உடனே முதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் எந்திரிச்சு நம்மளை கும்பிடுவாரே ஒழிய நம்ம அவரை கும்பிடவே முடியாது.